முற்காலத்தில் அரசர்கள் போர்க்களத்திற்கு யானையை தயார்படுத்தும் இடமாகவும், அக்காலத்தில் போர்க்களத்திற்காகவும், விவசாயத்திற்காகவும் யானையை இந்த பகுதியில் கட்டி பராமரித்ததால் இந்த ஊருக்கு ஆனையூர் என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. அப்படி போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது இங்குள்ள அம்மனை வழிபட்டு கூட சென்றிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பழமையான அம்மனாக இந்த அம்மன் ஆலயமானது அமைந்திருக்கு. இந்த அம்மா அப்போ இந்த காடாக இருந்தது. இந்த காட்டுக்குள்ளே ஒருவர் கோனார் அவர் இங்கே போக வர இருந்திருக்கார் பால் குடத்தோடு. அப்போ தட்டி விட்டு விழுந்து திருப்பி மறுபடியும் தட்டி விட்டு அப்புறம் ஏதோ வெட்டியிருக்காரு. வெட்டவும் ரத்தமாக பிச்சு அப்புறம்தான் எல்லார்ட்டையுமே கேட்டு பார்த்தா இந்த அம்மா அக்னியில் இங்கே தங்கியிருக்காங்க. அம்மாவுக்கு உள்ளது முக்கியமாக இதை எண்ணெய் காப்பு தான், எண்ணெய் அபிஷேகம் எலும்பு கனி எல்லாமே. அவ்வளோ. இன்றைக்கி நம்ம நிறைய சிவாலயங்களில் துர்க்கையம்மனை வழிபடுறோம் அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை பார்த்திங்க அப்படின்னா பெண்ணுடைய உருவமாகவும் இருக்கும், அதையோட ஆணுடைய அந்த திடகாத்திரமான உடல் அவங்களுக்கு இருக்கும். அது துர்க்கையம்மனுக்கு மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட திருமேனியாக சுயம்புவாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. எப்போவுமே சுயம்பு திருமேனி அம்மன் சன்னதி பார்த்திங்க அப்படின்னா கல் ரூபத்திலேயோ புற்று வடிவத்திலேயோ இப்படித்தான் இருக்கும். ஒழுங்கற்ற ஒரு உருவ திருமேனியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சன்னதியாக இங்கே ஆனையூர் என்ற ஊரில் கிராமத்து தெய்வமாக வடக்கு பார்த்த அம்மனாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க. அனைவரும் வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு அம்மன் சன்னதி, அம்மனை வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு இடமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு. அம்மன் என்றாலே அது கிராம தெய்வம்தான், கிராம மக்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வம்தான். முதுகுளத்தூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா முதுகுளத்தூர் டு கமிதி சாலையில் ஆனையூர் விளக்கிலிருந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வடக்கு புறமாக பயணிச்சிங்க அப்படின்னா இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இது கிராமத்தில் உள்ள சுயம்பு திருமேனியாக இருக்கக்கூடிய அம்மன்.